1. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பள்ளி மாணவன் யுவராஜ் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இழப்பீடு வழங்க கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மாணவனின் தலைமுடியை வெட்டியதாலும் பேண்டை கிழித்ததாலும் அவமானமடைந்து மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக மனுவில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம், மாணவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் வகையில் தலைமை ஆசிரியர் செயல்பட்டுள்ளார் என்றும், ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டால் எவ்வித ஆதாரமும் இல்லாமல் ஆசிரியர் மீது குற்றம் சாட்டக்கூடாது. பொதுவான குற்றச்சாட்டால் பள்ளியின் பெயரும் பிற மாணவர்களின் நலனும் பாதிக்கப்படுகின்றன என்றும் மிக சரியாகவே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கோணம் 2. மாணவன் தவறு செய்தாலோ ஒழுக்கமாக இருக்குமாறு வலியுறுத்தியோ படிக்குமாறு அறிவுறுத்தியோ